शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यश्रुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। तस्मद्गुरुसमारम्भाम् गिरिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। வார்த்தாமாலையிலே 235 வார்த்தை. கந்தாடையாண்டான் அருளிச் செய்கிற வார்த்தை. ஸ்ரீ வைஷ்ணவன் சம்சார மண்டலத்திலே இருக்கும் இருப்பை பிராட்டி ராவண பவனத்திலே இருந்து காட்டினான் என்கிறே. பிராட்டி ராவண பவனத்தில் இருந்து காட்டின விஷயம் சம்சாரத்தை நாம் இருக்கிற மாதிரி அப்படின்றார். அது எங்கனே 10 விஷயத்தை சொல்றார். பிராட்டி இளைய பெருமாள் திறத்தில் அருளிச் செய்கிற வார்த்தை, பெருமாள் திருவடிகளை அகத்தினா போலே இவனுக்கு ததீய அபராதம் எம்பெருமான் திருவடிகளை அகத்தும். முதலாவது அப்படின்னு என்ன? மாரீச்சனாலே பெருமாள் பிரிக்கப்பட்ட போது பிராட்டி இளைய பெருமாளை குறித்து சொன்ன கடும் ஷல் பெருமாளை விட்டு அவனை அகத்தினது போலே ஜீவனுக்கும் பாகவதாபச்சாரம் எம்பெருமானை விட்டு அகத்தி விடும். முதலாவது. இரண்டாவது, பிராட்டிக்கு ராவண ஸ்பர்ஷம் போலே இவனுக்கு தேக சம்பந்தம். மூணாவது, பிராட்டிக்கு தர்ஜன பட்சனார்களை பண்ண ராட்சசிகள் சகவாசம் போலே இவனுக்கு களத்திர புத்திராதி சகவாசம். தர்ஜன பட்சனார்கள் மிரட்டுதல், பயமுறுத்தல் முதலானவை. நாலாவது, பிராட்டிக்கு மாரீச்ச தரிசனம் போலே இவனுக்கு விஷய பிராவண்யம். பிராட்டிக்கு ராவண தரிசனத் போலே இவனுக்கு இந்திரியங்கள். பிராட்டிக்கு திருவடி தோத்தரவு போலே இவனுக்கு ஆச்சாரியன் தோத்தரவு. பிராட்டிக்கு திருவடி ராம குணங்களை சொன்னா போலே இவனுக்கு ஆழ்வார்கள் அருளிச் செயல். பிராட்டிக்கு திருவாழி மோதிரத்தின் வரலாறு சொன்னா போலே இவனுக்கு ஆச்சாரியன் அருளிச் செய்த குரு பரம்பரை. பிராட்டிக்கு திருவாழி மோதிரம் கொடுத்தா போலே இவனுக்கு ஆச்சாரியன் அருளிச் செய்த திருமந்திரம். பிராட்டிக்கு ஸ்ரீ விபீஷணாழ்வான் பெண் பிள்ளைகள் உஷாத்துணையான போலே இவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உஷாத்துணை. 10வது, பிராட்டிக்கு விரோதியான ராவணாதிகளை நிரசித்து பெருமாள் பிராட்டி எழுந்தருளை வைத்துக் கொண்டு போனா போலே இவனுக்கு விரோதியான பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து எம்பெருமான் பரமவரத்தேரக் கொண்டு போகை. 10 வார்த்தையையும் அனுஷ்டான பரியந்தமாக உடைய ஸ்ரீ வைஷ்ணவன் சரீரத்தளவும் நிரபாயமாக இருந்து எம்பெருமான் திருவிடைகளை பெறும். கந்தாடையாண்டன் வார்த்தை. இதுல தோத்தரவு காட்சி. இந்த 10 வார்த்தைகளையும் அறிவதோடல்லாமல் அனுஷ்டிக்கவும் வல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் உயிரோடிருக்கும் வரையில் யாதோர் ஆபத்தும் இல்லாமலிருந்து எம்பெருமான் திருவடிகளை பெறுவான் என்பது உறுதி, கட்டாயம், சர்டன்டி. அடுத்தாவது,
236ஆம் வார்த்தை. காண வேணும் என்று ஆசைப்படுகை காட்சி, அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்படுகை அனுபவிக்கை, கைங்கரியத்தை ஆசைப்படுகை அனுபவ ஜனித்த பிரீதிகாரித கைங்கரியம். இவை இத்தனையும் ஏக காலத்திலே கட்டிக்கும் அக்கறைப்பட்ட அதிகாரிக்கு. அக்கறை வைகுண்டம், இக்கரை லீலா விபூதி, நான் இருக்கிற இடம். இதுக்கு வியாக்கியானம். இவ்வுலகிற்போலே ஒரு கால் கண்டால் போதும் என்றிராதே, எப்போதும் காண வேணும் என்று ஆசைப்படுகையாகிற காட்சியும், அதுபோலே எப்போதும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகையாகிற அனுபவமும், அவ்வனுபவத்தால் ஏற்படும் அன்பினால் ஏவப்பட்டு எப்போதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகை ஆகிற கைங்கரியம் ஆகியவை எல்லாம் பரமவத சென்ற பிறகு அதிகாரிக்கு ஒரே சமயத்தில் ஏற்படும். எது மூணும் ஏற்படும் அப்படின்னா, காட்சி, அனுபவம், கைங்கரியம் மூணும் சைபிள்டேனியஸ்ல அங்கே கிடைக்கும். இப்ப எப்போ வரதை இங்க பாக்குறோம். அடுத்தது, ஒரு முமுட்சுவுக்கு 3 தியாஜ்யம், 3 உபாதேயம் அப்படின்றார். தியாஜ்யம் தள்ளத்தக்கது, உபாதேயம் கொள்ளத்தக்கது. அதென்னெனில் பௌருஷ சங்கம், காமசங்கம், அர்த்த சங்கம் என்றவை 3. ஆச்சாரிய விக்கிரக சங்கம், ஆச்சாரிய கைங்கரிய சங்கம், ஆச்சாரியன் செய்த வார்த்தையில் அதிசங்கம் என்று இவை 3 கொள்ளத்தக்கது, 3வது வெல்லத்தக்கது. என்ன அப்படி என்ன சொல்ற? இ138ஆம் வார்த்தை இல்ல, பௌருஷ சங்கம் அப்படின்னா ஸ்வஸ்வாதந்திரத்தில் ஈடுபாடு. சரி, முமுட்சுவுக்கு ஸ்வஸ்வாதந்திரத்தில் ஈடுபாடை தள்ளத்தக்கது. காமசங்கம், அர்த்தசங்கம், இது அண்டர்ஸ்டாண்டபிள், இவையும் தள்ளத்தக்கது. கொள்ளத்தக்கது ஆச்சாரிய விக்கிரக சங்கம், ஆச்சாரியன் திருமேனியில் ஈடுபாடு. ஆச்சாரிய கைங்கரிய சங்கம், ஆச்சாரியன்களிடம் சேர வார்த்தையில் அதிசங்கம் என்பவை 3. 238ஆம் வார்த்தை. ஸ்வஸ்வரூப விரோதி, சம்பந்த விமோச்சனத்துவம், ஸ்வஸ்வரூப தரிசனத்துவம், ஸ்வஸ்வரூப அனுபவத்துவம், ஸ்வஸ்வரூப விகாச விருத்தித்வம், ஸ்வஸ்வரூப அவிகாச அனுபவத்துவம், உபாய விகாச விருத்தித்வம். 6 விஷயத்தை சொல்றார். அப்படி என்ன? ஸ்வஸ்வரூப விரோதிகளை 6 வகையாக பிரித்து காட்டுகிற இவ்வார்த்தை. முதலாவது, பகவத் பாகவத ஆச்சாரியர்களோடு உறவை அறுத்துக் கொள்ளுகை, ஸ்வஸ்வரூப விரோதி. 2வது, எம்பெருமானை அறிவதில் ஊன்று இராமல் தன் ஆத்மாவை அறிவதில் ஊன்று இருக்கை, இதும் ஸ்வஸ்வரூப விரோதி. 3வது, எம்பெருமானை அனுபவிப்பதில் ஈடுபடாமல் தன்னாத்மாவை அனுபவிப்பதில் ஈடுபடுகை, இதுவும் கூடாது. 4வது, கைங்கரியத்தை விருத்தியாக பரம பிராப்தியமாக கொள்ளாமல் தன் ஸ்வரூபம் பிரகிருதி சம்பந்தம் நீங்கி தன் தர்மபூத ஞானம் விரிவடைந்து
ஸ்வரூபாவிர்பாவமே ஏற்படுவதை பரமப்பிராப்தியமாக கொண்டிருக்கை. அப்படி இருக்கக்கூடாது. அஞ்சாவது, தன் ஸ்வரூபம் சுருங்கி இருக்கும் சம்சார தசையில் சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கை கூடாது. ஆறாவது, பகவத் பாகவத கைங்கரியத்தை விற்த்தியாக பரம பிராப்தியமாக கொள்ளாமல் ஸ்வாத்ம பரமாத்ம குணானுபவத்தை பரமப்பிராப்தியமாக கொள்ளுகை. அப்படின்னு என்ன? பாகவத் பிரதவத்தை பகவத் பிரதவத்துக்கன்னும் அதிகமானது சொன்னார். அதுக்கு என்ன சொல்ற? இதெல்லாம் ஸ்வஸ்வரூப விரோதி. நம்ம ஸ்வஸ்வரூபம் என்ன? உனக்கே நாமாள் செய்வோம். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். அதுக்கு விரோதியாந்தது சம்பந்த விமோசனத்துவம், ஸ்வஸ்வரூப தரிசனத்துவம், ஸ்வஸ்வரூப அனுபவத்துவம், ஸ்வஸ்வரூப விகாச விற்த்தித்வம், ஸ்வஸ்வரூப அவிகாச அனுபவத்துவம், உபய விகாச விற்த்தித்வம். இதுத்தினையும் கூடாது அப்படின்றார். ஏன்னா கைங்கரியத்து பரார்த்தமான கைங்கரியம், பரமிக்க சந்தோஷம் உண்டுபடியான கைங்கரியத்தில் ஒருவருக்கு இதெல்லாம் சொம்மானதுக்கெல்லாம் விரோதி. சொம்மானதுக்கெல்லாம் விரோதி அந்த காரியத்துக்கு. அடுத்தது 239 வார்த்தை. ஞான தசை, பிராபக தசை, பிராப்தி தசை, பிராபிய தசை என்று 4. ஞான, பிராபக, பிராப்தி, பிராபிய 4. ஞான தசையில் அஜானத்தை முன்னிட்டிருக்க கடவன். பிராபக தசையில் ஆகிஞ்சின்னத்தை முன்னிட்டிருக்க கடவன். பிராப்தி திசையில் ஆர்த்தியை முன்னிட்டிருக்க கடவன். பிராபிய தசையில் ஸ்வரையை முன்னிட்டிருக்க கடவன். அல்ல கேப்சூல் மாதிரி சொல்லு போயிட்டார் வியாக்கியானம். சேதனன் எம்பெருமானை அடையும் போது ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபங்களை உள்ளபடி அறிகையாகிற ஞான தசை. அந்த ஞான தசையிலே அஜானத்தை முன்னிட்டிருக்க கடவன். அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கல்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் இருக்கக்கூடாது. 2வது, எம்பெருமானையே உபாயமாக உறுதி கொள்கையாகிற பிராபக தசை. அப்படின்னு என்ன? பிராபக தசையில் ஆகிஞ்சன்யத்தை முன்னெடுக்க கடவன். ஆகிஞ்சனன் 2 ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றது அகிஞ்சனன். 3வது, எம்பெருமானை அடையும் காலம் நெருங்கி இருக்கும் பிராப்தி தசை. பிராப்தி தசையில் ஆர்த்தியை முன்னிருக்க கடவன். எம்பெருமானை அடைந்த பின்புள்ள பிராபிய தசை என்று சேர்க்கிறதுக்கு 4 நிலைகள் உண்டு. ஞான தசையில் ஞானம் கண்ட நலமான பக்தி முத்தினால் ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபங்கள் மாறாளி எம்பெருமானுடைய ஞான சக்தியார்களை மறந்து அவனுடைய சௌகுமாரிய சௌலபிய முதலானவத்தை நினைத்து அவனை ரட்சிக்கத்தக்கவனாகவும் தன்னை ரட்சகனாகவும் எண்ணி அவனுக்கு மங்களாசாசனம் செய்பவனாய் இருக்க வேண்டும். நானே பெருமாளை காப்பாத்துறேன் அப்படின்னு என்ன? பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் அப்படின்ற இது ரட்சரட்சக பாவம். தட்டுமாறி கிடக்கும். தட்டுமாறி கிடக்கும் என்ன? அவனே காப்பாற்றப்பட்டுவன், நாங்கள் அவனை காப்பாற்றுவா அப்படின்னு மங்களாசாசனபாராளா இருக்க வேண்டியது. 2வது, எம்பெருமானையே உபாயமாக உறுதி கொள்ளும் பிராபக தசையில்
தன்முயற்சி ஆகிற கைமுதல் இல்லை என்று அனுசந்திக்கும் ஆக்கிஞ்சின்யத்தை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை உபாயமாக உறுதி கொள்ள வேண்டும். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே திகுசுஜிமவிநீதம் நிர்லயம் நிர்தயம் ஆமலஜம் சூஜா பிரசோஹு கிருதக்னோ துர்மானே ஸ்மரவர்ஷோ பஞ்சரவர ரிஷம் தப்பா வெட்டக்கரமிகூருக்குசவரை அபாரார்த்தி தோழரையும் திறனையோகன் தன்னுடைய நைச்சித்து சொல்லுகிறார். அப்படி இருக்கணும். மூணாவது, எம்பெருமானை அடையும் காலம் நெருங்கி இருக்கும் பிராப்தி திசையில் அவனை அடைய வேண்டும் என்பதில் துடிப்போடு இருக்க வேண்டும். துடிப்புக்கு என்ன பேரு? ஆர்த்தி. அப்புறம் எம்பெருமானை அடைந்த பின்புள்ள பிராப்பிய திசையில் அவனுக்கு கைங்கரியம் செய்வதில் வேகம் உடையவனாக இருக்க வேண்டும். வேகம் துவரை. பிராப்பிய திசையில் துவரை முன்னிட்டிருக்க வேண்டும். பிராப்பிய திசை அங்கு போய் சேர்ந்தவர்கள் கைங்கரியத்திலே ஈடுபடும் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? துவரையோடு இருக்க வேண்டும். அந்த வேகம் உடையவனாக இருக்க வேண்டும். அவர் என்ன பண்றார்? நிவாசையாசன பாதுகாம் சுகா உபதான வருஷாத்தமவாரணாதிபிஹி சரீரவேதைஸ்தவசேஷதாங்கதைஹி. எல்லா காரியமும் செய்ய வேண்டும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், என்றால் மறுபடியாம், பூம்பட்டாம் புல்கவனையாம் திருமார்க்கரவு அப்படின்னு அந்த மாதிரி எல்லா விதமும் எங்கிருமே என்னுடையான தரை இருக்கணும். சாத்திய சொல்ல இது ஞான திசை, பிராபக திசை, பிராப்தி திசை. பிராப்திய திசையிலே ஒன்றிலே ஞான திசையிலே அஜானத்தை முன்னிட்டு, பிராபக திசையிலே ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு, பிராப்தி திசையிலே ஆர்த்தியை முன்னிட்டு, பிராப்திய திசையிலே திரையை முன்னிட்டிருக்க வேண்டும். இதர் வார்த்தை. அப்புறம் அடுத்தது 240ஆம் வார்த்தை. அனுபவம் விச்சேதியாமைக்கும் விஷாத்துணைக்கு ஆக வாய்த்து தேச விசேஷம் வேண்டுகிறது. தேச விசேஷம் ஏது? வைகுண்டம். எனக்கு மோட்சம் போகணும், மோட்சம் வேணும் அப்படின்னா இது 2 காரணத்துக்காக. அனுபவம் விச்சேதியாமைக்கும் விஷாத்துணைக்கும் அது வேண்டும். அப்படின்னு என்ன? எம்பெருமான் உடையவும் அவரது அடியார்கள் உடையவும் அனுபவமும் கைங்கரியமும் இவ்வுலகத்திலேயே கிடைக்க பெற்றவர்களுக்கு அச்சுவை பெருனும் வேண்டேன் எதங்கமான கருளானே மத்தொன்றில்லை என்னுடனை கண்ட கண்கள் மத்தொன்றினை காணாதே சிந்தவத்தன் நிந்திரத்தரல்லா தன்மை என்கிறபடியே பரமபதமாகிற அப்ராக்கிருத தேசமும் தேவையில்லை என்றே தோன்றும். ஆனாலும் அவர்களும் அந்த தேசத்துக்கு போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. இப்போ இங்கே எல்லாம் கிடைச்சது அப்படின்னா, இங்கே திறந்தேன் கிழிப்பித்தன் இருமாதரம் மன்னனுடன் தான் இருக்கலாமே அப்படின்னா இல்லை. அவர்களும் அந்த தேசத்துக்கு போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்னு, இவ்வுலகம் அனித்தியமானது ஆகையாலே பழைய காலத்திலே பாகவத அனுபவ கைங்கரியங்களுக்கு இடையூறு ஏற்பட்டே தீரும். பழைய காலத்துக்குள்ள யார் மொழிகூடாரோ இல்லையா, அப்ப கைங்கரியத்துக்கு இடைஞ்சல் வந்தோம். 2வது, இங்கிருக்கும் போது ஏற்படும் அனுபவ கைங்கரியங்களுக்கு விஷாத்துணைக்கு கூடி அனுபவிப்பதற்கு ஆள்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும்படி இருக்கும். நம் துணைக்கு இந்த இடத்துல பாகவதால தேடி இருக்கலாம். அதனாலேயே இவ்விரு குறைகளும்
நேராதபடி நேராதபடி நித்தியமாய் விஷாத்துணைக்கு கணக்கற்றவர்களுடைய நித்திய விபூதிக்கு ஞானிகள் செல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் போகணும்னா நம்முடைய விஷாத்துணைக்காகவும் அவரும் விச்சேதியாமை கைங்கரியும் விச்சேதியாமல் வென்றதுக்கும் பாகவத உள்ள விஷாத்தனைக்காகவும் தேச விசேஷம் வேண்டுவது. அடுத்த வார்த்தை 241 வார்த்தை. தான் அனுபவிக்கையாவது அவன் அனுபவிக்கை. அனுபவ விஷயத்தில் அழுக்குகக்கும் சிறுக்கரை போல வருந்தி பெறுவாரும் இருந்து பெறுவாரும் ஆயிருக்கும். அர்த்தம் சொன்னோம். இந்த தெரியவில்லை அப்படின்னு என்ன? சேத்தனன் எம்பெருமானை தான் அனுபவிக்கையாவது எம்பெருமான் இவனை பெற்று அனுபவிப்பதை கண்டு கழிக்கையே ஆகும். தாம் விரும்பும் ஸ்திரீ விஷயத்தில் அவளுடைய வியர்வை நாட்டம் முதலான அழுக்குகளையும் விரும்பும் ராஜாக்களைப் போலே எம்பெருமான் ஆழ்வாரை போன்றவர்களுடைய அழுக்குடம்பையும் விரும்பியிருப்பான். எஞ்சற்கு விகாள் உயிர்காத்தாள் சேவின் திருமாதிரும் சோலை என்றும் திருவாயுமொழியில் அனுசந்தித்தபடி நித்திய விபூதிக்கும் ஆழ்வாரை இவ்வுடம்போடே கொண்டு போக ஆசைப்படுவான் அவன். ஆழ்வார் அதற்கு இசையாமல் பங்கவிட்டுன் மாமாயை என்று தம் சரீரத்தை இங்கேயே லயமடைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கையாலே தான் விரும்பிய ஆழ்வாருடைய திருமேனியின் அனுபவம் கிடைக்க பெறாத வருத்தத்தோடையே ஆழ்வாருடைய ஆத்மஸ்வரூபத்தை எம்பெருமான் பெறுகிறான். அவர் உடம்போடு கோட்டணும் இருந்தார் அதுல. ஆனா அவரை மங்கவிட்டும் மாமாயை தன் பாதசில் இருந்ததுனாலே அவருடைய ஆத்மா மாத்திரம் கூட்டிட்டு போனாராம். அதுபோலவே சிந்தவத்தின் நிந்திருத்தரல்லாத்தன்மை தெய்வபிரானறியும் என்று ஆழ்வார பரமபதம் செல்லவும் ஆசை இல்லாமல் திருவாரங்களிலே ஈடுபட்ட போது ஆழியான் நருள் தருவான் அமைகின்றான் அதனவது விதிவகையே என்கிறபடியே ஆழ்வாரை யாச்சித்து பரமபதத்தில் அவரை பெற்று அனுபவிப்பவனாய் இருப்பான். ஆகா பிராப்தாவும் பிராப்திக்குகப்பானும் அவனே என்று சொல்லப்பட்டதாயிற்று. பிராப்தா அவன், பிராப்திக்குகப்பானும் அவன். அப்படின்னு என்ன? பரார்த்த கைங்கரியமே தவிர எனக்காக கைங்கரியம் இல்லை, அவனுடைய உகப்புக்காக பண்ற கைங்கரியம். அடுத்தது 242 வார்த்தை. பகவத் பரர் துவிதர் முமுட்சுக்கள் என்றும் புபுக்ஷுக்கள் என்றும். முமுட்சுக்கள் தான் துவிதர். பகவத் சரணார்த்திகளும் கைவல்யார்த்திகளும். பகவத் சரணார்த்திகள் துவிதர், உபாசகரும் பிரபன்னரும். பிரபன்னர் துவிதர், ஆர்த்தரும் திருப்தரும். ஆர்த்த பிரபன்னர் துவிதர், சம்சாரம் அடிக்கொறித்தவர்களும் பகவத் அனுபவம் பெறாமல் பகவத் அனுபவம் பெற்றால் ஒழிய தரிக்க மாட்டாளாரும். என்ன சொல்றார்? இவ்விஷயங்கள் தீபிகா காரிக்காவளி ஜீவ பிரகரண விவரணத்தில் விவரிக்கப்பட்டன. ஆர்த்த பிரபந்தனாகிறான். ஆர்த்த பிரபந்தர்கள் 2 வகைப்பட்டவர்கள். பாவியேன பரநீ காட்டிப் படுப்பாயோ கூவிக்கொள்ளும் காலம் இன்னங்குருகாதோ என்கிறபடியே சம்சாரத்தில் இருப்பு நெருப்பில் இருப்பு போலே தோன்றி அதனாலே உடனே எம்பெருமானை பெற வேண்டும் என்று துடிப்பவர்கள் ஒரு வகையான ஆர்த்த பிரபந்தர்கள்.
எம்பெருமானை அனுபவிப்பதின் சிறப்பை கருதி அதை பெத்தால் வெளியே தரிக்க மாட்டாதவர்களாய் எம்பெருமானை உடனே பெற வேண்டும் என்று துடிப்பவர்கள் இரண்டாவது வகையான ஆர்த்த பிரபன்னர்கள். ஆர்த்த பிரபன்னர் திவிதர் அப்படின்னா சம்சாரம் அடிக்கொறித்தவர்களும் பகவத் அனுபவம் பெத்தால் வெளியே தரிக்க மாட்டாதார். மிச்சமெல்லாம் நேர அர்த்தமானது உண்ற. இன்னொரு சொல்றேன் அதுக்கே, பகவத்பரர் த்விவிதர். யாராரு? முமுட்சுக்களும் புபுக்ஷுக்களும். மோக்ஷம் இச்சுஹு முமுக்ஷு, போக்தும் இச்சுஹு புபுக்ஷு. முமுட்சுக்கள் தான் த்விவிதர். பகவத் சரணார்த்திகளும் கைவல்யார்த்திகளும். பகவத் சரணார்த்தி எம்பெருமான அடையிடம் என்று ஆசைப்படுவார். கைவல்யார்த்தி ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஆசைப்படுவார். பகவத் சரணார்த்திகள் த்விவிதர், உபாசகரும் பிரபன்னரும். பிரபன்னர் த்விவிதர், ஆர்த்த பிரபன்னர் திருப்த பிரபன்னர். ஆர்த்த பிரபன்னர் த்விவிதர், சம்சாரம் அடிக்கொறித்தவர்களும் பகவத் அனுபவம் பெத்தால் வழிய தரிக்க மாட்டாதாரம். அடுத்த வார்த்தை 243வது வார்த்தை, வெதிரிக்தங்களை விட்டு அவனை பத்துகை வைஷ்ணவனாக யாவது. தன்னை விட்டு அவனை பத்துகை ஏகாந்தியாக யாவது. அவனை விட்டு அவனை பத்துகை பரமைகாந்தியாக யாவது. சோ 3 விவரிக்கிறார். வைஷ்ணவன், ஏகாந்தி, பரமைகாந்தி. மற்ற தெய்வங்களை விட்டு தாம் விரும்பும் ஐஸ்வர்யத்துக்காக ஆவது எம்பெருமானை பத்துகிறவன் வைஷ்ணவன். ஆனா எம்பெருமானை உனக்கே நாமாள் செய்வோம் இருக்கிறவன் வைஷ்ணவன். அவர்களைப் போலே தாம் விரும்பக்கூடிய மற்ற பலன்களையும் விட்டு அவனை அடைவதற்காகவே அவனை பத்தும் உபாசகர்கள் ஏகாந்திகள். 3வது, அவர்களைப் போலே அவனை அடைவதையும் தமக்கு தலமாக கொள்ளாமல் அவன் முகமதத்தையே பரம பிரயோஜனமாக கொண்டு அவனை பத்துகிறவர்கள் பரமைகாந்திகளாவர். சோ வைஷ்ணவன் யார், ஏகாந்தியார், பரமைகாந்தியார். இது ஒரு வார்த்தை. மறுபடியும் சொல்றேன். வைஷ்ணவன் மற்ற தெய்வங்களை விட்டு தாம் விரும்பும் ஐஸ்வர்யத்துக்காகவாவது எம்பெருமானை பத்துகிறவர்கள் வைஷ்ணவர்கள். அவர்களைப் போல தாம் விரும்பக்கூடிய மற்ற பலன்களையும் விட்டு அவனை அடைவதற்காகவே அவனை பத்தும் உபாசகர்கள் ஏகாந்தர்கள். அவர்களைப் போலே அவனை அடைவதையும் தமக்கு பலமாக கருதாதே அவன் முகமத்தியையே பரம பிரயோஜனமாக கொண்டு அவனை பத்துகிறவர்கள் பரமைகாந்தி அவர்கள். அடுத்தது 244ஆம் வார்த்தை, அம்மங்கியம்மாள் வார்த்தை. உடம்பை பற்றி சோறு தேடுவாரும் உறவும் உரை பற்றி சோறு தேடுவாரும் உடம்பரை பற்றி சோறு தேடுவாரும் உடம்புகளை பற்றி சோறு தேடுவாரும் லோகத்தை பற்றி சோறு தேடுவாரும் உயிரை பற்றி சோறு தேடுவாரும் அவனை பற்றி சோறு தேடுவாரும் அவளை பற்றி சோறு தேடுவாரும் அவனையும் அவளையும் பற்றி சோறு தேடுவாரும் தன்னையும் அவனையும் பற்றி சோறு தேடுவாரும் தன்னையும் அவனையும் அவளையும் பற்றி சோறு தேடுவாரும் ஆயிரே இருப்பது என்று புதிர் மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு இங்கே? இவ்வார்த்தையில் மேன்மேலே சிறந்த புருஷார்த்தங்களை பெறுகின்ற
பல காட்டப்படுகின்றன. பத்தாளர்கள் அதிகமான சுவாமிகள் அவர்கள் ஆகிறார். 10 பேர் சொல்றார். ஒன்னாவது, தேகாத்மாபிமானிகளாய் இருந்து கொண்டு உடம்புக்கு நன்மையை விரும்பி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பவர்கள் யாரவரா? உடம்பை பற்றி சோறு தேடுவாரும். 2வது, பெண்டு பிள்ளை முதலான குரு உரையார்க்கு நன்மையை விரும்பி இவர்களுடைய உடலை வளர்க்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பவர்கள் உறவு முறை 10 பேர் சோறு தேடுவாரும். 3வது, தேகத்திற்காட்டிலும் மேற்பட்ட ஆத்மா ஒன்றுண்டு என்று உணர்ந்து உடம்பை உடைய அவ்வாத்மாவுக்கு நன்மையை விரும்பி சர்க்கமாகிற மறுமை செல்வத்தை அடை இஷ்டாபூத்தங்களை புண்ணிய காரியங்களை செய்பவர்கள் உடம்புகளை பற்றி சோறு தேடுவாரும். அவரம் 4வது, உடம்பை உடைய தமக்கு மாத்திரமல்லாமல் தமது பெண்டு பிள்ளைகள் முதலான உறவும் உரையாருடைய ஆத்மாக்களுக்கும் நன்மை விரும்பி அதற்குரிய புண்ணிய காரியங்களை அனுஷ்டிப்பவர்கள் யாரவா? உடம்பும் உயிர்களை பற்றி சொல்லுபவரும் உலகத்துக்கே நன்மையை விரும்பி தம் ஊடல் பொருள் ஆவிகளாக பாடுபடுபவர்கள். அவர் யாரு? லோகத்தை பற்றி சோறு தேடுவாரும். அடுத்தது, தம் உயிருக்கு நன்மையை விரும்பி கைவல்ய மோட்சத்தை அடைய எம்பெருமானை குறித்து சாதனானுஷ்டானம் செய்பவர்கள் உயிரை பற்றி சோறு தேடுவாரும். முந்தியவர்கள் எம்பெருமானை பத்தாதவர்கள் ஆகையாலே இவர்களை விட தாழ்ந்தவர்கள். பேரும் தாழ்ந்தவர்கள். மேற்கூறவானது எம்பெருமான் தேடுவார்கள். மோட்சத்தை விரும்பி எம்பெருமானை பத்துகையால் இவர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள். இனி அடுத்தபடியாக எம்பெருமானை பிராட்டியையும் பற்றி ஐஸ்வர்யங்களை விரும்புகிறவர்களை இவர்களை காட்டிலும் உயர்வாக சொல்வது 7 நிலத்தில் இருவதன் முன்னம் என்கிற பாசனத்தாலே வியாக்கியானத்தில் சொல்ல ரீதியில் இக்கைவல்யார்த்திக்கு என்றுமே பகவத் அனுபவம் இல்லாமல் போகையாகிற துர்கத்தியை கண்டு என்று சொல்ல வேண்டும். எம்பெருமானை பற்றி ஐஸ்வர்யத்தை பெற்ற சாதன அனுஷ்டானம் செய்பவர்கள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதையே இயல்பாக கொண்ட பெரிய விராட்டியாரை பற்றி ஐஸ்வர்யத்தை பெற சாதனானுஷ்டானம் செய்பவர்கள் அவனை பற்றி சோறு தேடுவர்கள் அவளை பற்றி சேறு தேடுவர்கள் பிதாவாய் இதபரனான எம்பெருமானை பற்றி ஐஸ்வர்யத்தை பெறுவதை காட்டிலும் மாதாவாய் பிரியவரையான இவரிடம் பெறுவதை இளைதானதாகியாலே இவர்கள் முந்தியவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள். அடுத்தது, அவனையும் அவளையும் பற்றி சோறு தேடுவர்கள் இருவருமான சேர்த்தியிலே அவளை புருஷகாரமாக கொண்டு அவனிடம் ஐஸ்வர்யத்தை பெற விரும்புகிறவர்கள். இது ஸ்வரூப பிராப்தமாகியாலே மோட்சத்தில் ருச்சியை விளைவித்து விடும். அப்புறம் தன்னையும் அவனையும் பற்றி சோறு தேடுவாரும் தன்னையும் அவனையும் அவளையும் பற்றி சோறு தேடுவாரும் ஆகியவை இருப்பது.
ஆகையாலே இவர்கள் முந்தியவர்களை விட சிறந்தவர்கள். தனக்கு நன்மையை விரும்பி அவனை உபாசித்து பகவதனுபவ ரூப மோட்சத்தை பெறுவதற்கு சாதனா சதுஷ்டானம் சாதனானுஷ்டானம் செய்கிறவர்கள். இருவருமான சேர்த்தியில் அவர்களுடைய முகமதத்திற்காகவும் அதை கண்டு தான் கழிப்பதற்காகவும் பரமபுருஷார்த்தமான பரார்த்த அனுபவ கைங்கரியங்களை அவனுடைய நிர்ஹீரிக கிருபையாலே பெருவிருப்பும் இறவர்கள். இவர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லாமலே விளங்கும். யாரு? தன்னையும் அவனையும் அவளையும் பத்தி சோறு தேடுவாரும் ஆகியவரே இருப்பது. 10 பேர் சொல்லி 5 பேரு ஆத்மனிஷ்டாள், 5 பேரு பரமாத்மனிஷ்டாள் என்று சொல்லி படிக்கிறார். அடுத்தது கலக்கத்தோடு கூடின தேர்த்தம் பிரதமாதிகாரிக்கு. தேர்த்தத்தோடு கூடின கலக்கம் சரமாதிகாரிக்கு. வார்த்தை என்ன சொல்றார்? பகவத் விஷய ஞானம் தொடங்கி இருக்கும் நிலையில் இருக்கும் பிரதமாதிகாரிக்கு அனாதி வாசனையினால் ஏற்பட்ட சாம்சாரிகமான கலக்கத்தோடு கூட பகவத் விஷய ஞானத்தால் உண்டான தெளிவு உண்டு. பகவத் விஷய ஞானம் முதிர்ந்த நிலையில் இருக்கும் சரமாதிகாரிக்கு ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபங்களை பற்றிய தெளிவோடே கூட பக்தி ரூபமான ஞானம் முதிர்ந்தமையால் அஸ்தானே பயசங்கை உண்டாகி அவனுக்கு என்பதோ என்னும் கலக்கமும் சேர்ந்திருக்கும். எம்பெருமானு காப்பாற்றுவா 2வது கேட்டகரி. பகவான் என்ற ஆசை பலத்துக்கு இருக்கிறவா முதல் கேட்டகரி அப்படின்ட்டு. அடுத்தது 746ஆம் வார்த்தை. நன்றியருக்கு வட்டல் நடை செய்த வார்த்தை. உபாயாம்ச நிரூபகர் திரிவிதர் எங்கனே என்னில் கர்மஜான நிஷ்டர் என்றும் சித்தோபாய ஸ்வீகார நிஷ்டர் என்றும் அந்தர்கத நிஷ்டர் என்றும். இதில் சித்தோபாய ஸ்வீகார நிஷ்டன் கர்மஜானாதி நிஷ்டனை அருவருக்கும். சித்தோபாயாந்தர்கத நிஷ்டன் சித்தோபாய ஸ்வீகார நிஷ்டனை அருவருக்கும். கர்மஜானாதி நிஷ்டன் கர்ம பரிபாலன பங்கம் பிறக்கிறதோ என்று கலங்கிக் கொண்டு போரும். சித்தோபாய ஸ்வீகார நிஷ்டன் சித்த சாதன பரிபாலன பங்கம் பிறக்கப் போகிறதோ என்று கலங்கிக் கொண்டு போரும். சித்தோபாய அந்தர்கத நிஷ்டன் சித்த சாதன நிஷ்டர்களை சித்த சாதன நிஷ்கர்ஷம் பண்ணிக்கொண்டு போரும். வியாக்கியானம் என்ன சொல்றார்? மோக்ஷோபாயத்தை பற்றி ஆராய்ந்து அதன்படி நடந்து கொள்பவர்கள் 3 வகைப்பட்டவர்கள். மறுபடியும் சொல்றேன். மோக்ஷுவானவன் ஆராய்ந்து அதன்படி நடந்து கொள்பவர் 3 வகைப்பட்டவர்கள். அவர்கள் ஆவார். 1 கர்மஜான நிஷ்டர், அதாவது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் ஞான விசேஷமான பக்தி யோகத்தையும் அனுஷ்டித்து மோட்சத்தை பெற விரும்புகிறவர்கள். 2வது சித்தோபாயம் ஆகிற எம்பெருமானை உபாயமாக பற்றி தான் பத்தின பத்தாலே தமக்கு மோட்சம் நிச்சயம் என்று உறுதி கொண்டிருக்கும் ஸ்வகத ஸ்வீகார நிஷ்டர். 3வது எம்பெருமான் நம்மை 10 உபாயமே தவிர நாம் அவனை 10 உபாயமன்று என்றுணர்ந்து நிர்ஹீரிக கிருபையோடு கூடிய
எம்பெருமானே ரக்ஷகன் என்று அவனுடைய அபிமானத்தில் அடங்கி இருக்கும் பிரகதஸ்வீகார நிஷ்டர். இவர்களில் முதல் வகை சேர்ந்த உபாசகருக்கு கைங்கரியத்தில் ஊத்தமில்லாமையால் பகவத் அனுபவ பிரதானமான மோட்சமே கிடைக்கிறபடியால் ஸ்வார்த்த கைங்கரிய நிஷ்டரான இரண்டாம் வகையினர் முதல் வகையினாரை அருவருத்திருப்பார்கள். எம்பெருமானுடைய முகமதத்துக்கே உறுப்பான பரார்த்த கைங்கரியமே பரமபுருஷார்த்தமாயிருக்கையால் ஸ்வார்த்த கைங்கரியத்தை விரும்பும் இரண்டாம் வகையினரை பரார்த்த கைங்கரியத்தை விரும்பும் மூன்றாம் வகையினர் அருவருத்திருப்பார்கள். முதல் வகையினர் கர்மம் முதலான மோட்ச சாதனமான உபாயங்களை அனுஷ்டிப்பதில் ஏதேனும் குறை ஏற்படுமோ என்று கலங்கிக் கொண்டிருப்பர். ஸ்வகரஸ்வீகார நிஷ்டர்களான இரண்டாம் வகையினர் அனுகூல்ய சங்கல்பம் முதலான பிரபத் அங்கங்களில் ஏதேனும் குறை ஏற்படுமோ என்று கலங்கிக் கொண்டிருப்பர். பாகவத ஸ்வீகார நிஷ்டரான மூன்றாவது வகையினர் என்னில் பிராப்தாவும் பிராபகனும் பிராப்தி குகப்பானும் அவனே ஆயிருக்க அவன் முகமதத்தையே பேராக கொண்டு மார்பிலே கையை வைத்து விளங்க அமையும் என்று கவலையும் கலக்கமும் மற்ற பிராப்தி நிஷ்கர்ஷமும் சித்த சாதன நிஷ்கர்ஷமும் பண்ணிக்கொண்டிருப்பா. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.